இப்படி ஆட்டிட்டு நிக்கிற? ஏய் யார் நீ? இது என்ன தெரியலையா? தெரியலையே, யார் நீ? நான் உன்னை பார்க்கலாம்னு இவ்வளோ ஆசையா வந்தேன். என்னடி இவ? ஏய் யார் நீ? என்ன சொல்ற? ஒழுங்கா சொல்லு. நாம ரெண்டு பேரும் ஈரோடு ஆஸ்பத்திரியில ஒண்ணா வேலை செஞ்சோம்ல, எத்தனை பேர்த்த படுக்க வச்சு போட்டுருவோம். ஊசிய சொன்னடி. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. எங்க திரும்ப? ஐயோ தப்பையா நீயா? ஏய் என்னடா இது? இது என்ன கோலம்? நானே தான் அந்த முட்டா பைய உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் பண்ணாடி. அவனை ஏமாத்துறக்காக தான் விட்டுவிட்டேன். அந்த ஆள் வந்தானா உன் சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லு. வந்துட்டான்டா வெள்ளாட்டு கண்ண. சுகுணா சுகுணா என்ன பண்ணாடி? அந்த பொண்ணு யாரு? புதுசா தெரியுது. புதுசுதா. இவ பெரிய ராசாத்தி, என் சொந்தக்கார பொண்ணு. என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. எங்க? அப்படியா? கொஞ்சம் திரும்ப. ஏய் அப்படி பார்க்குற? இதுக்கு முன்னாடி பொம்பளையில பார்த்தது இல்லையா நீ? பார்த்துருக்கேன், ஆனா இப்படி ஒரு கட்டைய பார்த்ததே இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு ஒரே வெட்கமா இருக்கு. சத்தி கலக்கறியா? அப்படி வெக்கப்படுறப்ப ஸ்னேகா மாதிரி இருக்கிறான். நீங்க மட்டும் என்ன அஜித்குமார் மாதிரி அழகா இருக்கீங்க. உனக்கு புரியுது, இங்க ஒன்றும் புரியுற மாதிரியே. அவன் கிடக்குறான். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்த ஆளுக்கு யாருன்னு தெரியாது, போய் அரசி அரசி பேசுற வெக்கம் கட்ட நாயே. போ உள்ள போய் பாத்திரம் கழுவு போ. இவன் வேற குறுக்க வந்துட்டு ஓடி. இவன் கிடக்குறா. நான் இன்னும் இங்கதான் ஒரு 10 நாளைக்கு இருப்பேன். நீங்க அப்பப்ப வந்துட்டு போங்க. திறந்து வச்சிருக்கிறேன். காதல சொன்னேன். பாய் 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 பாய். டேய் தொப்பையா, அந்த முத்து பின்னாடி உண்மையிலே நம்பிட்டான் நீ பொம்பளைன்னு. பின்ன இந்த ராசாத்தியோட அழகு என்ன, கலர் என்ன? ஐயோ இருக்கும்ல. சரி சரி ரொம்ப முக்காத. போ உள்ள போய் பாத்ரூம் கழுவு போ. வந்துட்டு வா. அப்பா எனக்கு உடனடியாக பணம் வேணும். பணமா? எதுக்குடா? நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே துப்பு இல்லை, இதில் சொந்தமாக வேற பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அப்பா எனக்கு பணம் அவசியமாக வேணும். இல்லைன்னா இல்லைண்ணா என்னடா பண்ணுவேன்? சொந்த வீட்லேயே பணத்தை திரும்ப தான் நீ. நீங்களாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி என்ன என்ன செய்ய போகிற? எனக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதனால் எடுக்கிறேன். அதில் என்ன தப்பு? அடுத்த வீட்லேயே திருண்ண, என் வீட்டில் தானே எடுத்த, அது என்ன தப்பா? அது எப்போ தப்பாக? அப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், அப்படி தானே? அப்பா என்னை சுதந்திரமாக விடுங்க, நான் சாட்சி காமிட்டுறேன். அதுக்காக நீ சொந்த வீட்லேயே பணத்தை திருவ, நான் உனக்கு கேட்ட நேரம் பணத்தை கொடுப்பேன், அப்படி தானே? அப்பா நீங்கள் கொடுக்கமானு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு அது எனக்கு வர்ற சொத்து,
நீங்க அதுல தலையிடக்கூடாது. ஏய் என்னடா அதிகமாக பேசுற? திமிரா? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க முடியாதா? நான் முடிஞ்சிருப்பார். யோ மாணிக்கா, மரியாதையை நீயா கொடுத்துட்டீனா உனக்கு மரியாதை இல்லைனா மரியாதையா வெளியே போட நாயே. இந்த சொத்து உனக்கு மட்டும் சொல்ல முடியல, உனக்கு முன்னாடி பிறந்தவன் இன்னொருத்தர் இருக்கிறான், அவனும் வரட்டும், அப்புறம் சொத்தை சரிபாதியாக பிரித்து கொடுக்குறேன். எனக்கு முன்னாடி இன்னொருத்தனா? உனக்கு கேடு காலம் நெருங்கிருச்சு, அதனாலதான் நீ கண்டபடி உளறிக்கிட்டு இருக்கிறியா? இந்த சொத்துக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கான்னா அவன் என்ன உனக்கு வப்பாட்டிக்கு பிறந்தவனா? நான் அரைஞ்சா நீ தாங்க மாட்டியா? நான் எப்படி சந்திக்கிறேன்னா அப்படி சந்திச்சுக்கிற. வாப்பா கார்த்தி, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? சார் உங்கள் அக்கறையில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இந்தாங்க என் ராஜினாமா கடிதம். இவ்வளோ நாளாக இந்த கம்பெனியை வேலை செஞ்ச நினச்சி நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். ஏய் என்னை மட்டும் ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? அவன் நடானா இப்போ தான் வந்து சொத்தை பிரித்து கொடுன்னு சொல்லி கால்னு கத்திட்டு போகிறேன். நீயாவது புரிஞ்சுக்குவீன்னு பார்த்தா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் எப்படி பேசிகிட்டு இருக்கிறியா கார்த்தி? இந்த உம்மா ராணி ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனால் உனக்கு தெரியுமா? போதும், உங்களோட கதை வசனத்தெல்லாம் யாராவது காதில் பூ சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நான் வர்றேன். அட கடவுளே, எனக்கு 2 மாவும் இருந்தோம், என் வாழ்க்கை ஒருத்தரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. அட கடவுளே. மீனா நீங்களா? முதல்ல உங்களை பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். யாரையே தேடுற மாதிரி தெரியுது. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இல்லைங்க, உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத சிரமம். நான் எனக்கு வேண்டிய ஒருத்தரை காணும்னு தேடி வந்தேன். ஆனா சொல்லுங்க. ஆனா அவனால வேண்டாம், நீங்க யாரை பார்க்கணும்னு சொல்லுங்க, அவங்கள ஒரே நிமிஷத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். இல்லை, என் சரவணனை வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் கோவக்காரு, கொஞ்சம் குடிப்பார். அதான் எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாரோன்னு பார்க்கலான்னு வந்தேன். யாரு? நம்ம சரவண்ணா? ஆமாங்க, அவ என் ஃப்ரெண்டுங்க. சரவணா அமைதியா இருந்துட்டு உங்களை மயக்கிட்டானா? ஆமா. உங்க வீட்டில் என்ன பிரச்சனை? அது வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுற போகிறதா சொல்லி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாங்க. பாவம் ஐயா ரொம்ப கவலையில் இருக்காரு. அதான் இவர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அட நல்ல விஷயம் தானே. சரவணா எங்க இருப்பானே எனக்கு தெரியும், வா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது வந்து என்னடா இவனை பார்த்தா வில்ல மாதிரி தெரியுது, இவனை எப்படி நம்புறதுன்னு பார்க்குறீங்களா? வேற வழியில் என்னை நம்பித்தான் அவனு. வாங்க என் முன்னாடி. சரிங்க, வரேன். அட வாங்க. ஜேபி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். உன் வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாள் இன்னைக்கு ஜேபி.
வெங்கட், நானும் அப்படித்தான் நினைச்சேன். நீ சொல்ல வந்ததை சொல்லு. அந்த குட் நியூஸ் என்ன? ஜேபி, உன் எதிரியை பழிதீர்க்க ஒரு அருமையான சந்தர்ப்பம். சிங்கம் வீட்டுல தனியா இருக்கு. நீ நினைச்ச அடைய இன்னைக்கு ஒரு நல்ல தருணம். வெங்கட், நீ என்ன சொல்ற? ஆமா ஜேபி, அந்த மாணிக்கம் பிசினஸ் பிரச்சனையில சரவணன்ட்ட சண்டை போட்டு போயிட்டான். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை. வெங்கட், என்ன மறுபடியும் என்ன பிரச்சனை? அந்த மாணிக்கத்துக்கு முதல்லயே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு குழந்தை பையன் இருக்கானாமா. அவன்கிட்ட வந்து சண்டை போட்டு போயிருக்கான். நீ ஆரம்பிச்ச கதையை முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. வெங்கட், வெல்கம். என்ன வெறும் குட் நியூஸ்க்கு மேல குட் நியூஸா சொல்ற? பல நழுவி பால்ல விழுந்த கதையா தெரியுது. அப்படின்னா ஒரே கல்லுல ரெண்டு மங்கவா? அந்த மாணிக்கத்தை இன்னைக்கு நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்தில் ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு அவனை ஒரு தட்டு தட்டிட்டு, மக சொத்துக்காக சண்டை போட்ட மாதிரி சொத்து தனக்கு கிடைக்கலைங்கிற ஆத்திரத்தில் அவனை கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி நாம கதையை கட்டி விடலாம். எப்படி நம்ம ஐடியா? அப்படியே முடிச்சிடலாம் ஜேபி. உன்னுடைய பிளான் எப்பவுமே சக்சஸ் தான் ஜேபி. வெங்கட், சரவணன் உள்ள குடிபாதையில் மயங்கி கிடக்குறான். அவனை பார்த்துக்க. நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அட பாவிங்களா, நீங்களா மனுஷங்களா இல்ல மிருகங்களா? உங்க சரவண ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு போய் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே. நீங்களாம் உருப்படுவீங்களா? நாசமா தான் போவீங்க. அட வாமினா, ஆத்திரப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சரவணோட அப்பா கதை முடிய போகுது. அதுக்கப்புறம் உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேளு. மாணிக்க மேலே போயிடுவாரு. அவர் சொத்து என் கைக்கு வந்துரு. சரவண ஜெயிலுக்கு போயிடுவான். நீ என் மனைவி ஆயிடுவே. உன் பட்டு மேனிக்கு ஜேபிக்கு மட்டும்தான் சொந்தம். ஓடி உள்ள. ஏய் வெங்கட், அண்ணிய பத்திரமா பாத்துக்க. இது உன் பொறுப்பு. வரட்டுமா? இது பார், இப்பயும் உங்களை பத்தின எல்லா உண்மையும் நான் போலீஸ் கிட்ட சொல்லத்தான் போறேன். போய் சொல்லு. சொல்லிட்டு வரும்போது போதையில கிடக்கிற சரவண உயிர் போயிரு. நாங்கெல்லாம் மோசமான ஆள்னு உனக்கு தெரியாதா? பேசாம இருந்தீனா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இல்லைன்னு சொன்னா உன்னையும் போட்டு தள்ள மாதிரி வச்சுக்காத. ஏய் வெங்கட், அவங்கள பத்திரமா பார்த்துக்க. நான் வெற்றியோட வரேன். சரவணா, உங்க அப்பாவை கொல்ல போறாங்க. நீங்க இந்த நிலையில இருக்கீங்களே, அவங்களை எப்படி காப்பாத்த போறீங்க? மீனா, மீனா, இங்க என்ன பண்ற? உங்ககிட்ட எத்தனை முறை குடிகாரனை நம்பி நீ
இங்க இருக்கிறது உருப்படவா போற? சரோடா, உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொன்னேன் குடிக்காதேன்னு. இப்ப பாரு, அநியாயமா உங்க அப்பா சாவ போறாரு. நீ இந்த நிலையில இருக்க, அவரை யாரு காப்பாத்துவாங்க? வா சரோடா, போய் உங்க அப்பாவை காப்பாத்தலாமா? அம்மா அம்மா என்னங்க, அம்மா வீட்டில் இல்லை. காலையில் போனவங்க இன்னும் வரல. என்னன்னு தெரியலங்க. என்ன சந்தியா சொல்ற? அம்மா என்ன வரலையா? உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? எங்கேயாவது போகிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? எதுவுமே சொல்லலைங்க. அவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. நானும் ஏதாச்சும் சாப்பிடுங்கன்னு, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. என்ன சந்தியா, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல? ஐயோ, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு. ஆனால் அவங்க நீங்கள் வரவே இல்லை, இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலன்னு கூட சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்கள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. என்னாச்சு? இல்லை சந்தியா, நான் என் அப்பாட்ட அந்த பாவிட்ட என் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வர போனேன். அவன் ஏதேதோ கதை சொன்னான், ஆனால் நான் எதையும் நம்பலை. ஏங்க, எனக்கு அவரை பார்த்தா நல்லவராட்டு தான் தெரியுது. நீங்கள் எதுக்கும் விசாரிச்சு பாருங்கள். அதுக்கு தான் சந்தியா அம்மாட்ட என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் நீ இப்போ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சந்தியா. எனக்கு என்னமோ உங்கள் அப்பாவை தேடி தான் உங்கள் அம்மா போயிருப்பாங்கன்னு தோணுது. வாங்க, நம்ம எதுக்கும் அங்கே போய் பார்க்கலாம். ஆமாம் சந்தியா, நீ சொல்கிறது சரிதான், போய் பார்க்கலாம் வா. மாணிக்கா, இந்த பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்து எதுக்கடா கையெழுத்து? அப்படிலாம் போட முடியாது. எங்கிட்ட வந்து கையெழுத்து கேட்குற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கா? மாணிக்கா, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டே. இந்த பார், இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடலினா நீயும் மகனை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? ஏன்டா என்னை இப்படி சித்திரவதை பண்ற? வாழ வேண்டிய என் மகனை குடியாரனா மாற்றி ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துற? இந்த பார் மாணிக்கா, கண்ட கதையெல்லாம் பேசாத. இந்த சொத்தடைய இன்னைக்கு சரியான நேரம் வந்திருக்கு. இனிமேல் உன்னை விட்டு வைக்கிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் சொத்து கம்பெனி எல்லாம் என் பேர்ல எழுதி வை. இல்லைன்னு சொன்ன உன்னை கொலை பண்ணிடுவ. சேப்பி, உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இப்படி வளர்கிட்டு இருக்கிற. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிரு. போகலைன்னா என்ன பண்ணுவேன்? அதையும் நான் பார்க்கத்தான் போற. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேளு. நீ 2 பெத்து வச்சிருக்கிறியே பசங்க, 2 பேரு, அவங்களுக்கு சொத்தை சரிபாதியா பிரிச்சு தரேன்னு சொன்னியாமா. அதுல வந்த சண்டையை பயன்படுத்தி உன்னைய போட்டு தள்ளிட்டு அப்படியே பிளேட்டா மாத்தி இந்த ஊரையே நம்ப வச்சிருவேன். சொத்துக்காக 2 பசங்களும் உன்னை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதை கட்டிடுவேன். இப்ப பாத்தியா நான் எப்படிப்பட்டவன்னு? அட பாவி, நீ உருப்படுவியா? என்ன பழிவாங்க பத்தாதுன்னு என் பசங்க 2 பேர்த்தையும் இப்படி அநியாயமா பழிவாங்க துடுக்கிறியே. டேய், நீலாம் நல்லா இருக்கே மாடிடா. கெல்ட்டு நாயே, மரியாதை அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு. மரியாதையை எங்கேருந்து போயிரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஓடாம ஓடாம ராணி, ராணி நீ போயிரு. ராணி, என்னாச்சு? ராணி,
ஏய் கார்த்தி சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கடா. அம்மாவை குத்திட்டாடா. சீக்கிரம் கூட்டிட்டு போ. சுகுணா ஆமா ராசாத்தி, சுகுணா எங்க காணோம்? என்னைய பார்க்க வந்துட்டு இந்த கேப்பார்த்தனம் தானே வேண்டாங்கிறது. அது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். அப்ப ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு? ஒன்னும் தெரியாத மாதிரியே கேளு. எல்லாம் அதுக்கு தான். நீ மட்டும் சரின்னு இப்ப சொல்லு, உன்னை அப்படியே கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிடுறேன். சும்மா போய் சொல்லாதீங்க. பாரு நானும் கல்யாணம் பண்ணி என்னதுக்கு அப்புறம் சின்ன குழந்தை போட்டு அடிச்சு கேட்கிறதா யார் தெரியணும். பாரு நான் உன்னை கண்கலங்காம காப்பாத்திக்க வச்சு சரியா, உன் அழகுக்கு முன்னாடி சுகுணால சும்மா மாதிரி. அதனால இப்போ மட்டும் நீ சரின்னு சொல்லு. ஐயோ ஐயே யோ பண்ணாடி, உனக்கு ஊருக்குள்ள தப்பா பேசினாங்க. அது நான் தாயா, அது கேட்கவே இல்லை. நீ சரியான ஆளுதாயா. ஐயோ இல்ல டே தொப்பையா, நீ பண்ண வேலை எப்படி மாத்தி விட்டு மாத்தியா? இல்ல சுகுணா, நீ வாய மூடியா. நான் தான் பார்த்தேனே கருமோ, ஒரு ஆம்பளை கூட பார்க்காம அவன் இந்த ஏறுற காஞ்சி கிடைக்கிறியா பையா? நீ மூடுறா நீ அதுக்கு மேல இருப்ப போல. சுகுணா நடக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் இனிமேல் இப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிற 4 ஏக்கராவை உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். நிஜமாவா? சரி நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டேன், நீ நல்லவன் சொன்னா. யோ இங்க பாரு, நெத்தி பொட்டு தங்கையால மச்சானின் நெஞ்ச தொட்டு
போலீஸ் கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் அடைக்கப்பட்டார். குத்துப்பட்ட ராணி பிழைத்துவிட்டால் இப்போது பிரிந்தவர்கள் ஜோடி சேர்கிறார்கள். ராணி ராணி இப்போ உடம்பு பரவாயில்லையா ராணி? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ராணி, யாருக்குன்னு பட்டதோ நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஏதோ ஆண்டவனோட கருணையினால் கடைசியாக இப்போ வந்து எங்கிட்ட சேர்ந்துட்டு. அப்பா என்ன மன்னிச்சுடுங்க, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். பரவாயில்ல சரவணா, எல்லாம் ஏதோ இதெல்லாம் ஒரு நன்மைக்காகத்தான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வழி எனக்கு தெரியல. கார்த்தி, நீயே என்னை மன்னிச்சிருப்பா. ராணி, நீயே என்னை மன்னிச்சிரு. என்னங்க இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? நம்ம இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோன்னா ஏதோ ஒரு நன்மைக்காக தாங்க இருக்கும். சரி ராணி, எங்கே நம்ம மருமக 2 பேர்த்தையும் காணோம்? சந்தியா, மீனாவை கூட்டிகிட்டு வாமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம், சீக்கிரம் வாங்கப்பா, நல்ல நேரம் முடிய போகுது. இல்லைங்க, இனிமே தான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. வாங்கம்மா. என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். 16 பெருவாள் வாழும்டா.
பூவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் பூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காப்பது, இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். பார்த்தீங்களா, மாணிக்கம் ராணியின் உறவை அன்று காலம் பிரித்தது. ஆனால் அதே காலம்தான் இன்று அவர்களை இணைத்தும் வைத்தது. இனி இவர்கள் உறவுகள் பிரிவதே இல்லை. இவர்கள் பிள்ளைகள் அனைவரையும் இன்று போல் என்றும் வாழ நாமும் வாழ்த்துவோம். அன்புடன் நண்பர்கள் நற்பணி மன்றம், என் கலை ஆசான் SS வல்லரசு அவர்கள் நல்வாழ்த்துக்களோடு என்றும் நன்றியுடன் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம். உறவுகள் பிரிவதில்லை என்னும் சமூக வாழ்வியல் நாடகத்தை மிகச் சிறப்பான முறையில் கண்டுகளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் நண்பர்கள் நற்பணி மன்றத்தான் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகம் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற உதவிய வசன காப்பாளர் கமலக்கண்ணன் கவிலோவு அவர்களுக்கும், பரமத்தி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான இந்த நாடகத்தில் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த நடிகைகள் சகோதரிகள் மீனா, தாரா, ராகினி, ராதிகா அவர்களுக்கும், ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் எங்கள் நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்து நடித்துக் கொடுக்கும் காட்டுமன்னூர் மகேந்திரன் அவர்களுக்கும், முதலாக இயக்குனாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் நாடகத்தை நடத்தி கொடுத்த இயக்குனர் விஜய் அவர்களுக்கும், இந்த நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக இன்னும் வருங்காலங்களிலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் இந்த நாடகம் தொடரும் என்பதை உறுதி கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக நமது இயக்குனர் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசு அன்பளிப்பாக கொடுக்கிறோம். வாங்க. எத்தனையோ தடைகள் குறுக்கிட்டாலும் அதையெல்லாம் தாண்டி அம்மன் விமலை பொன்காமலி அம்மன் அருளால் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டோம். உங்களோட உறுதுணையோடு இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். இந்த அப்படியே பரிசு பிரிங்க, அவரை நீங்களே பிரிங்க.
கொடுங்க கொடுங்க அவர்கிட்ட விடுங்க. வாழ்த்துக்கள். கலையுலக கதாநாயகனாக நீங்கள், காலமெல்லாம் தொடரும் நட்பாக நாங்கள், இயக்குனராய் இமயம் தொட வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் நண்பர்கள் நற்பணி மன்றம். நன்றி சொல்றதுக்கு அளவே இல்லைங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா மாதா பிதா குரு அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் இப்போ நல்ல நண்பர்கள் அமைஞ்சாலும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படிங்கிற அடித்தளமாக நம்ம நண்பர்கள் நற்பணி மன்ற என்னை முதல்ல இயக்குனர் வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இதை நான் நீண்ட நாள் மறக்க மாட்டேன். இந்த நாடகத்துக்காக மிக சிறப்பாக நடித்த சகோதரிகள் மீனா, தாரா, ராகினி, ராதிகா மிகுந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி மன்ற நடிகர்கள் அனைவரும் சிறப்பாக சொன்னாங்க. ஒவ்வொருத்த பேரையும் நெஞ்சுக்குள்ளே நிறையா இருக்குது, எல்லா பேரையும் இப்போ சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாளை நீண்ட நாள் என் மனசில் இருந்து மறையவே மறையாது, மறக்கவும் மாண்டேன். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல. நாடகத்தை கண்டுகளிக்க சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்த பரமத்தியை சேர்ந்த வேலவா ஹைடெக் சீன் கம்பெனி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மழை நின்றவுடன் மிக சுறுசுறுப்பாக பணியாற்றி நாடகம் நல்ல முறையில் நடக்க ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பணியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலம் தாழ்ந்த நன்றி தான் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். தேங்காய்டா.